இன்னைக்கு இது செய்திக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு வந்து ஹூ இஸ் யோர் ப்ரையாரிட்டி, உங்களுடைய முன்னுரிமை யார் அப்படின்ற தலைப்பின் கீழே தான் நான் வந்து எடுத்திருக்கேன். சைக்காலஜி ஸ்டடி, அதாவது மனத்தத்துவ ஆய்வாளர்களின் புள்ளி விவரத்தின்படி ஒவ்வொருத்தவங்ககிட்டயா போய் விசாரித்ததில் வந்து உங்களுக்கு எது முன்னுரிமை அப்படின்னு கேட்டதுக்கு ஒருத்தவங்க ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒருத்தவங்க எனக்கு குடும்பம் தான் வந்து முன்னுரிமை அப்படின்றாங்க, ஒருத்தவங்க எனக்கு படிப்பு தான் முன்னுரிமை, ஒருத்தவங்க எனக்கு சாப்பாடு தான் முன்னுரிமை அப்படின்றாங்க, ஒருத்தவங்க எனக்கு காசு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ப்ரையாரிட்டி அப்படின்னா நீங்கள் என்ன நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ப்ரையாரிட்டி அப்படின்னா நம்ம எளிதில் புரிஞ்சுக்கல அளவில் வந்து முதலிடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லை முன்னுரிமை அப்படின்னு சொல்லலாம், இல்லை உயர் மதிப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல விதத்தில் வந்து ப்ரையாரிட்டி அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லலாம். இந்த தேவ செய்திக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு ஜெபம் பண்ணிட்டு கடந்துப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்களை இயேசப்பா, இந்த ஓய்வு நாள் அஸ்தமர ஆராதனையிலே நான் பேச கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி இயேசப்பா. நாங்கள் முன்னுரிமை பற்றி படிக்க போகிற ஆண்டவரே, படிக்கும்போது நீர்தாமே என்னை மறைத்து நான் பேச உதவி செய்யுங்க இயேசப்பா. கவனிக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல பாடமாக அமைய உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்னைக்கு நான் எடுக்க போகிறத ரெண்டு விதமாக பிரிக்கலாம், நல்லது கெட்டது அப்படின்னு பிரிக்கலாம். உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல செய்தி இருக்குது, ஒரு கெட்ட செய்தி இருக்குது, உங்கள்கிட்ட எதை சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் கெட்ட செய்தி சொல்லுங்கள், ஏன்னா கெட்ட செய்தி கேட்டு நல்ல செய்தி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேடை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேட் இதில் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லி நான் வந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க. ரெண்டு சின்ன பசங்களும் அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்காக இருக்காங்க. டீச்சர் சொல்லிட்டாங்க, காலையில் 8 மணிக்கெலாம் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்துடணும்ப்பா, ஃபஸ்ட்டு பஸ்ஸை பிடிச்சி டக்குன்னு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் போய் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாங்க, ரெடி ஆகிட்டு நிற்கும்போது பஸ்ஸு வருது. ஆனால் வர பஸ்ஸில் வந்து என்ன இருக்குன்னா கூட்டமாக இருக்குது. கூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை வேணாம் அது கூட்டமாக இருக்குது, நம்ம அடுத்த பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் வெயிட் பண்ணும்போது அடுத்து வர பஸ்ஸும் கூட்டமாக இருக்குது, அதையும் வேணான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து வர பஸ்ஸும் கூட்டமாக இருக்குது, வேணான்றாங்க. கடைசியில் ரொம்ப நேரம் கழித்து தான் அந்த ப்ரோக்ராமுக்கு போக வேண்டியதாகிடுச்சு. அப்போ வந்து இவங்களுக்கு எது ப்ரையாரிட்டியாக இருந்திருக்கு? அவங்களோட கம்ஃபர்ட், அவங்க வந்து எப்படி கம்ஃபர்ட்டாக இருந்தால் தான் என்னால் ஸ்கூலுக்கு போக முடியும் அப்படின்றத வந்து அவங்க முன்னுரிமையாக வச்சுருக்காங்க. அவங்களால கூட்ட நெரிசலில் போக முடியாமல் கடைசியில் அவங்க அந்த ப்ரோக்ராமே மிஸ் பண்ணுற அளவு ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாம்சன் தெலீலாவை எடுத்துக்கலாம். இது எந்த அதிகாரத்தில் இருக்குன்னா, நீதிமொழிகள் 16:1-21 வரைக்கும் இருக்குது இந்த கதை. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, சாம்சன் வந்து ஒரு தெலீலான ஒரு பொண்ணை வந்து காதலிப்பான். அவங்க வந்து எதிரி நாட்டுக்காரவங்க. ஸோ வந்து இவங்க வந்து சாம்சனை வந்து எப்படி வந்து வீழ்த்தலாம் அப்படின்னு இந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்கும்போது, இந்த பொண்ணு வந்து சாம்சன்கிட்ட கேட்கும்போது சொல்லுவார், என்னை என் கயிறால் கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு தடவை இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் கடைசியில் வந்து அவன் மேலே இருக்க அன்புனால, என்னோடய முடியை நீங்கள் வெட்டிட்டீங்க அப்படின்னா எனக்கு இருக்கிற பலமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவர் முடியெல்லாம் வெட்டி என்ன பண்ணிடுவாங்க, அவரை மாவாட்ட வச்சுருவாங்க. அப்போ வந்து ஒரு நாளைக்கு அவரை வந்து 2 பில்லரில் கட்டி போட்டுருக்கும்போது அவர் கடவுள்கிட்ட, ஏசப்பா நான் பண்ண பாவங்கள்லாம் மன்னிச்சிருங்க, எனக்கு கடைசியாக ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்படி கேட்கும்போது திருப்பி அவருக்கு அந்த பலம்லாம் வந்து அந்த இடத்துல வந்து அந்த பில்லர்லாம் உடஞ்சி அவர் மடிஞ்சு போயிடுவார். இதுலேருந்து நம்ம என்ன பாடம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, என்ன பேட் இருக்குது அப்படின்னா, அவர் வந்து அவருடைய முன்னுரிமையை யாராக வச்சார்? கடவுளை வைக்கலை. கடவுளை வைக்காமல் அவருடைய காதலி அவரை வச்சனால தேவன் வந்து எவ்வளோ பெரிய அழிவை வந்து கொண்டு வந்திருக்கார் அவருக்கு. அடுத்த கதை பார்த்தீங்கன்னா, மோசேல என்ன நெகட்டிவ் இருக்குது? அவர் தான் பெரிய வழிநடத்துறவராச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மோசே கிட்ட கடவுள் வந்து சொல்லுவார், அந்த கல்லுக்கிட்ட போய் நீ பேசு, அப்போ தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்? கோவத்தில், அந்த ஜனங்க மேலே இருக்க கோவத்தில் 2 தடவை அந்த கல்லை அடிச்சிருவார். இந்த கல்லை அடிச்சனால கடைசியில் அவர் கானான் தேசத்துக்கு போனாரா? போகலை. அப்போ இதில் கோவத்தை முன்னுரிமையாக வச்சனால, அவர் கோவத்தை ப்ரையாரிட்டியாக வச்சனால கடவுளே அந்த நேரத்தில் வந்து அவரோட சொல் பேச்சு கேட்காம கோவத்தினால அந்த கல் அடித்தனால கடைசியில் என்ன ஆச்சு? கானான் தேசத்துக்கு வந்து அவரால் போக முடியலை. யாத்திரையாகமம் 20:3 என்ன போட்டிருக்கு? 10 கட்டளைகள், என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம், உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்கு.
ஆனால் மக்கள்லாம் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் மக்கள்லாம் மற்ற தெய்வத்தை வழிபட்டனால அவங்களுக்கு கடைசியில் எவ்வளோ பெரிய அழிவு ஏற்பட்டுச்சு. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடணும்? தேவனை வந்து முன்னுதாரணமாக நம்ம வந்து வைக்கணும், ப்ரையாரிட்டியாக நம்ம வந்து வைக்கணும். சரி, நம்ம வந்து காடை ப்ரையாரிட்டியாக வச்சுருக்கோமா? யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. நம்ம ப்ரையாரிட்டியாக வைக்கலைன்னா என்ன ஆகும்? முத்தூது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று இல்லை. கடைசி தூது என்ன சொல்லுது? இப்போ பாட்டு கூட பாடினாங்கல்ல, முத்தூது உலகெங்கும் முழங்கிடவே. அதில் 4வது ஸ்டான்ஸா, மிருகத்தின் சொரூபத்தை வணங்குபவர்க்கும் மிருகத்தின் முத்திரையை தரிப்பவர்க்கும் ஆட்டுக்குட்டியானவர் முன் அக்கினி கந்தகத்துடன் அவருடைய கோபம் காத்திருக்கான். நம்ம கடவுளை வந்து அவர்கிட்ட வந்து போகாமல் உலக பிரமாணமான கடவுள்கள், அதாவது ஃபோனாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏன் நம்ம ஃபேமிலியாக கூட இருக்கட்டும், அவங்க எல்லாத்தையும் நம்ம முன்னுதாரணமாக வைக்கும் போது கடவுளை வைக்காமல் போனால் அவருடைய கோபம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? காத்திருக்கான். அப்போ கடைசி காலத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். கடவுளை வந்து எப்போவுமே வந்து நம்ம ப்ரையாரிட்டியாக வச்சுருக்கணும். அடுத்த ஸ்டான்ஸாலே பாருங்களேன், நல்ல விஷயம் இது. நம்ம இப்போ வந்து அடுத்த பகுதி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ரையாரிட்டி காடை முன்னுரிமையாக வைக்கிறதுனால ஏன்னா நல்ல விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து அந்த பாட்டிலே கடைசி ஸ்டான்ஸா, இயேசுவின் விசுவாசத்தை அடைந்தவர்க்கும் இயேசுவை பற்றின சாட்சி உடையவர்க்கும் 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போரும் 144,000 பேர். நம்ம கடவுளை எப்போ நம்ம முன்னுரிமையாக வைக்கிறோம், ப்ரையாரிட்டியாக வைக்கிறோமோ, நம்ம வந்து அந்த 144,000 பேரில் ஒருத்தர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து கடவுளை தான் எப்போவுமே முன்னுரிமையாக வைக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து அந்த அக்கினி கந்தகத்தில் போடப்பட வேண்டியதுதான். இப்போ இந்த நல்ல விஷயத்துக்கு நம்மளுக்கு வந்து உதாரணம் பார்ப்போம். ஈனோக்கை பற்றி பைபிள் அவ்வளோவா கொடுக்கல. ஆனால் அவர் வந்து 365 வருஷம் வாழ்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்கு. அவர் வந்து 65 வயசில் அவருக்கு மெத்துசலா பிறக்கிறான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு? 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து காணாமல் போயிடுறாரு. அவர் தேவனுக்கு தான் மோஸ்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் இதெல்லாம்! உயிரோடே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறது. நம்மளாம் உயிரோடு இருப்போமான்னு தெரியலை 2ஆம் வருகையில். இவர் உயிரோட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம்! ஆதியாகமம் 5:21 24 வரைக்கும் இவரோட கதை இருக்குது. அடுத்து நம்ம வந்து எலியாவோட கதையை பார்க்கலாம். இதில் என்ன ஆகுது? இதில் வந்து இந்த இன்னொரு தெய்வத்தை வணங்குவாங்க, பாகால் தெய்வத்தை வந்து வணங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவர் வந்து இல்லை, இந்த தெய்வம்லாம் நீங்கள் வணங்கக்கூடாது அப்படின்னு அவங்ககிட்ட எதிர்த்து பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, சரி வா நம்ம வேணால் போட்டி வச்சு பார்த்துக்கலாம், நீ ஒரு பலிபீடத்தை கட்டு, நான் ஒரு பலிபீடத்தை கட்டுறேன், எங்கள் கடவுள் வந்து நெருப்பு அனுப்பிச்சிட்டாருன்னா நீ வந்து எங்களோட கடவுளை தான் நீ வழிபடணும் அப்படின்னு சொல்லுவார். உடனே எலியாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பலிபீடத்தை கட்டிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருவார். இந்த எதிர்த்தரப்பில் இருக்க மக்கள் கூச்சலிடுவாங்க, கத்துவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு பொட்டு தீ கூட வராது. ஆனால் எலியா அவர் ப்ரே பண்ணுவார். ப்ரே பண்ண அடுத்த செகண்ட் என்ன ஆகும்? தீ வந்துடும். தீ வந்து அந்த இடம் இந்த தடமே இல்லாதபடிக்கு, அந்த தண்ணி இருந்த தடமே இல்லாதபடிக்கு எரிச்சு போட்டுரும். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? தேவனை முன்னுரிமையாக வச்சுருக்காரு. அவர் அதனால டென்ஷன் ஆனாரா? நம்ம எவ்வளோ விஷயத்தில் பயப்படுறோம். ஐயோ நம்ம இந்த விஷயம் எக்ஸாமில் எழுதினாலும் இல்லை ஏதாவது வேலைக்கு போனாலும் ஐயோ எனக்கு பயமாக இருக்கே, தேவன் என் கூட இருக்காரா அப்படின்ற அளவுக்கு நம்ம பயப்படுறோம். ஆனால் இவர் விசுவாசமாக இருந்தார், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தார். அவர் வந்து பயப்படவே இல்லை. அவங்கக்கிட்ட சவால் விட்டுட்டு பயமே இல்லாமல் உட்காந்துருந்தார். அதே போல் தான் நம்மளும் இருக்கணும். நம்ம எப்போ வந்து நம்ம கடவுளை வந்து முன்னுரிமையாக வைக்கிறோமோ அப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப சாந்தமாக இருப்போம். அடுத்து உங்கள் வாழ்க்கையில் முதல்ல ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ரெகக்னைஸ் யுவர் ப்ரையாரிட்டிஸ் இன் லைஃப். மார்க் 12:29-30. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை என்னவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். கர்த்தரே சொல்கிறாரு, நான் தான் ஒரே கர்த்தர், நீ என்ன முன்னுரிமையாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். 30ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்றது தான் பிரதான கற்பனை. நம்ம வந்து இந்த கற்பனை பிரதானமாக நம்ம வாழ்க்கையில் வச்சுருக்கோமா? யாராவது என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு என்னைக்காவது நீங்கள் வந்து அவரை பிரதானமாக வச்சுருக்கீங்களா? நம்ம இப்படி பிரதானமாக வைக்கும்போது கடவுள் நம்மளுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு வந்து தானாக தருவார்.
நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்கோம், சரி. இப்போ மற்ற மதத்தார்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தனியாக முன்னுரிமை இருக்கும். நம்ம கிறிஸ்துவர்கள், நம்மளுக்கு என்ன முன்னுரிமை? நம்ம வந்து கடவுளுக்கு ஊழியம் பண்ணணும், அவருடைய திட்டத்தை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்றது தான் நம்மளோட முன்னுரிமையாக இருக்கணும். இந்த கோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ப்ரையாரிட்டிஸ் பற்றி படிக்கும்போது என்னென்னா, த கீ இஸ் நாட் டு ப்ரையாரிட்டைஸ் வாட்ஸ் ஆன் யுவர் ஷெட்யூல் பட் டு ஷெட்யூல் யுவர் ப்ரையாரிட்டிஸ். அதாவது இது அர்த்தம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து போடுவோம் இன்றைக்கி என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக எழுதுவோம். இன்றைக்கி இது பண்ணணும் அது பண்ணணும் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறத இது முதல்ல முடிச்சிடணும் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதான். நம்மளோட ப்ரையாரிட்டி என்ன அப்படின்ற நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ப்ரையாரிட்டியை தான் வேலையாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை நான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜார் எடுத்துக்கோங்க, வெம்டி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து முதல்ல ஒரு பெரிய கல்லை போடுங்க. கல் போட்டால் மண் போடுறதுக்கு இடம் இருக்கும், மண்ணையும் போட்டாச்சு. மண் போட்டால் தண்ணி ஊற்றுறதுக்கு இடம் இருக்கும். இப்படி அழகாக வரிசையாக நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் போடும்போது ஒவ்வொருத்துக்கும் இடம் இருக்குது. இப்போ யோசித்து பாருங்கள், தண்ணியை ஊற்றிட்டு நம்மளால் கல்லை போட முடியுமா? முடியாது, ஏன்னா தண்ணி வெளியே வந்துடும். இந்த மாதிரி மாற்றி போடும்போது நம்மளால் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. நம்ம எதை வந்து நம்ம ப்ரையாரிட்டியை வந்து கரெக்டாக நம்ம வந்து இது பண்ணணும். ஃபஸ்ட்டு காடுக்கு தான் எல்லா டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் வந்து இல்லை எனக்கு இப்போ டைம் இல்லை, நான் படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு காட்டை ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன், அப்படி பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை வந்து சீரான வாழ்க்கையாக வந்து இருக்காது. உங்களுக்கு நான் இப்போ வந்து ஒரு சீக்ரெட் வந்து சொல்லித்தர போகிறேன். நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான சீக்ரெட் ஆஃப் அச்சீவ்மெண்ட். இப்போ வந்து நான் உங்களுக்கு இன்னொரு சின்ன கதை வந்து சொல்கிறேன். 3 நண்பர்கள் இருக்காங்க. அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததில் வந்து அந்த 3 நண்பர்களையும் பிரித்து தனித்தனி குரூப்பில் போட்டுடுறாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப்பில் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இன்னொரு புது ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆனால் அந்த புது ஃப்ரெண்டை வந்து இவங்களுக்கு பிடிக்காதனால வந்து 3 பேர் சேர்ந்து இந்த பொண்ணை ஒதுக்கி தள்ளிகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து ஒதுக்கி தள்ளிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த ப்ராஜெக்டில் அவள் தனியாக இனிஷியேட் எடுத்து அவன் அழகாக அந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான டே வருது. அப்போ வந்து கேட்குறாங்க அந்த இன்விஜிலேட்டர் வந்து, என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டோன்னே இந்த 2 பேரும் புக்குன்னு முழிக்கிறோடனே இந்த பொண்ணு வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாங்களாம். இதில் என்ன அச்சீவ்மெண்ட் அப்படின்னா, நம்ம எப்போ வந்து ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கோமோ, எப்போ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து மோட்டிவேட்டடாக இருக்கோமோ, அப்போ தான் நம்ம அதை ப்ரையாரிட்டியாக வைப்போம் இல்லையா? மோட்டிவேட்டட் அப்படின்னு சொல்லும்போது எது நம்மளை மோட்டிவேட் பண்ணும்? நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், அது கேமாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், இல்லைனா பெரியவங்களுக்கு சம்பளமாக இருக்கட்டும், இல்லைனா சின்ன பிள்ளைங்களுக்கு பாக்கெட் மணியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் அதுதான் நம்மளை வந்து ஊக்கப்படுத்தும், ஆர்வப்படுத்தும். ஆனால் நம்ம கடவுளோட வேலையை செய்கிறதுல நம்ம இப்படி ஊக்கமாக இருக்கோமா? ஒரு நாள் நம்ம இப்படி இருந்ததில்லை. செய்வோம், ஆனால் அதை முழு மனசோட நம்ம செய்கிறோமா? நம்ம எப்படி ஒரு விஷயத்தில் ஊக்கப்படுறது, அதை பற்றி தெரியாமல் எப்படி நம்ம ஊக்கப்படுறது? நீங்கள் சொல்லுங்கள், எப்படி ஊக்கப்படுறது? அதை பற்றி தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதில் வந்து ஊக்கமாகவும் ஆர்வமாகவும் இருக்க முடியும். பாட்டு இருக்கல, ஓ டேஸ்ட் அண்ட் சீ that the Lord is good for he tastes like honey in the rock. ருசித்து பார்க்கணும். கடவுளோட அன்பையும் அவருடைய கருணையும் ருசித்து பார்க்கும்போது தான் நம்ம அவரை ப்ரையாரிட்டியாக வைக்கிறதுக்கு நம்ம மனசை வந்து தோணும். காலையில் யாராவது எந்திரிச்ச உடனே ஃபோனை பக்கத்துலேருந்து எடுக்காமல் இருந்திருக்கோமா? யோசித்து பாருங்க. ஆனால் காலைல எந்திரிச்சோடனே, விடிய காலை எந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்? கடவுளுக்கு தான் நம்மளோட முன்னுரிமையை வந்து கொடுக்கணும். இப்போ வந்து சங்கீதம் 34:8 என்ன போட்டிருக்கு? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர்வேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன பண்ணுவான்? நம்ம வந்து ருசித்து பார்க்கணும். அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தால் நம்ம வந்து பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன பாவல் கொய்யாவோட ஒரு சாட்சியை வந்து நான் உங்களுக்கு பகிரணும்னு நினைக்கிறேன். இவர் வந்து முதல்ல சின்ன வயசில் இருக்கும்போது இவர் வந்து கடவுளை வந்து எப்போவுமே ப்ரே பண்ணவே மாட்டாராம். இவரோட புக்கு வந்து படித்தேன் ஒன்று, ஒன் மிராக்கிள் ஆஃப்டர் அனதர் அப்படின்ற புக்கு. ரொம்ப அருமையான புத்தகம் அது. இதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரே அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து ப்ரே பண்ணவே மாட்டாராம், கடவுளுக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாராம், கெட்ட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்றுறதெல்லாம் இருந்துச்சான். அப்போது ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது அவருக்கு பிடிக்காமல் அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து போய் சண்டை போடுறாரு. இதெல்லாம் பண்ணுறது தப்பு, நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. போட்டோடனே அவங்க ஃப்ரெண்டு அவரெல்லாம் ஒதுக்கிடுறாங்க. நீ இப்போல்லாம் பண்ணேன்னா இனிமேல் எங்கள் ஃப்ரெண்டு கேங்கில் இருக்காத, போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுறாங்க. ஒதுக்குனே இவர் கஷ்டப்படாமல் அவர் வந்து வீட்டுக்கு வர பார்க்குறாரு. அவங்க அப்பா வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிகிட்ருக்கார்.
என்னதான் ப்ரே பண்ணுறாரு அப்படின்னு போய் பார்த்தா இவனுக்காக தான் ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே பாவல் கொய்யாவுக்கு மனசு ஒரே கஷ்டமாயிருச்சு. அப்பா நம்மளுக்காக இவ்வளோ ஜெபம் பண்ணுறாரு, நம்ம இப்படி தெரியிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். டெய்லி காலையில் தேவனுக்கு ஒரு நேரத்தை வந்து ஒதுக்க ஆரம்பிக்கிறார். இப்படியே வளர்ந்துடுறாரு. அவர் வந்து ஒரு வேலைக்கும் போயிட்டுருக்கார். ஆனால் அன்னைக்கு அதுக்கு முந்தின நாள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து அவர் போயாகணுன்ற பட்சத்தில் காலையில் லேட்டாக வேறு எழுந்திரிச்சிடாரு. காடுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கார். அவருக்கு வந்து ஒரு 2 மனசாக இருக்குது, போகலாமா இல்லை காட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஆனால் அவர் கர்த்தரை வந்து ப்ரையாரிட்டியாக வச்சார். அவர் காட் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த இன்டர்வியூக்கு போகும்போது பார்த்தா அந்த இன்டர்வியூவே லேட்டாக தான் ஆரம்பிச்சிச்சான். இப்போ பாருங்கள் எவ்வளோ அதிசயமாக இருக்குது. நம்ம காடை நம்ம முன்னுரிமையாக வைக்கும்போது, கர்த்தரை முன்னுரிமையாக வைக்கும்போது எவ்வளோ அதிசயமான செயல்கள்லாம் நடக்குது பார்த்தீங்களா? நீங்கள் வந்து இஃப் யூ ஃபில் யுவர் டே வித் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஆக்ஷன் வில் ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அச்சீவ்மெண்ட். நம்ம டெய்லி நம்ம கடவுளுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, நம்மளோட ப்ரையாரிட்டி ஒவ்வொரு ப்ரையாரிட்டியும் நம்ம கடவுளுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்தேயு 16:24 சொல்லுது, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்ன சொல்கிறாங்க? நம்ம காடை, அதாவது நம்ம தேவனை பின்பற்ற விரும்பணும் அப்படின்னா அந்த உலகப்பிரமான விஷயங்களெல்லாம் நம்ம விட்டுட்டு வரணுமா. நம்ம வந்து இப்படி நான் வந்து உலகப்பிரமான விஷயத்தையும் அனுபவிச்சுக்கவே ஏசப்பா பின்னாடி போவேன் அப்படின்னா அது நல்லா இருக்குமா? இருக்காது. நம்ம ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு பேருக்கு வந்து வந்து நம்ம வந்து வேலை பார்க்க முடியாது. யூ cannot serve 2 masters. ப்ரையாரிட்டி இஸ் த கீ ஆஃப் லவ். அதாவது கடவுள் வந்து நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறனால தான் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு சிக்கல்லையும் வந்து நம்மளை வந்து வழி நடத்தி காப்பாற்றி வந்துட்டுருக்காரு. அதே மாதிரி லவ் இஸ் த கீ ஆஃப் ப்ரையாரிட்டின்னு சொல்லலாம். நம்ம வந்து கடவுள் மேலே எப்போ அன்பு வைக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து அவரை வந்து ஒரு முன்னுரிமையாக வைக்க முடியும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா இருக்காங்க. நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கிறனாலயா அவங்க மேலே நிறையா லவ் வச்சுருக்கோம். அதனால தான் அவங்கள வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சுருக்கோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஏசாயா 49:15, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா அப்பாவே சில நேரம் மறந்துடுவாங்களாம். நம்ம அவ்வளோ ப்ரையாரிட்டியாக வச்சுருக்கிற அம்மா அப்பாவே நம்மளை மறந்துட்டாலும் கடவுள், அதாவது நம்மளை படைத்த கடவுள் வந்து நம்மளை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து நம்ம வந்து யாரை முன்னுதாரணமாக வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம யோசிப்போம். அடுத்து எலன் ஜி ஒயிட் புக்கில் இருந்து வந்து ஒரு அழகான வாசிப்பு வந்து படித்தேன். எக்ஸ்டர்னல் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் புட் ஃபர்ஸ்ட் ஆர் ஒன்லி கிவன் டு தி செகண்ட் பிளேஸ். God is robbed because their best thoughts are given to the world, because their time is spent on things of minor importance. External interest அப்படின்றது வந்து கடவுள் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அதை நம்ம கடவுளை வந்து பிளேஸில் வைக்காமல் நம்ம செகண்ட் பிளேஸில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள்கிட்ட வந்து நம்ம திருடுறோமா? என்ன திருடுறோம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனைகள், நல்ல சிந்தனைகள், இதெல்லாம் நம்ம வந்து என்றைக்காவது பைபிள் படிக்கிறதுல வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா? ஃபோனில் அது வருது இது வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேணால் யூஸ் பண்ணியிருப்போமே இல்லையா? கடவுளுக்கு அந்த சிந்தனையை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். கடவுள் கொடுத்த ஞானம் முதல்ல அவருக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நம்ம வந்து நம்மளோட டைமை வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். தேவையான விஷயங்களை ஸ்பெண்ட் பண்ணாமல் மைனர் இம்பார்ட்டன்ஸான விஷயங்களை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நிஜவே அம்மையார் சொல்கிறாங்க. மத்தேயு 6:33 இன்னைக்கு வேத வாசிப்பு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம வந்து எப்போ தேவனை நம்ம தேடுறோமோ, முழு மனசாக நம்ம தேவனை தேடும்போது தான் நம்மளுக்கு வந்து எல்லா ப்ரையாரிட்டிஸும் கிடைக்கும். இதில் வந்து இங்கிலீஷில் வந்து seek ye first the kingdom of God and his righteousness ஒரு பாட்டு இருக்குல்ல, seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. Hallelujah, hallelujah. எவ்வளோ அருமையான பாட்டில். நம்ம வந்து ஒவ்வொரு வசனத்துக்கும் வந்து உங்களுக்கு மனப்பாடம் பண்ண முடியலை அப்படின்னா அந்த மாதிரி பாட்டு வடிவத்தில் இருக்குது. அடுத்து வந்து இப்போ இடையில வந்து பார்த்துருப்பீங்க, திருவிழா நடந்துச்சு மீனாட்சி அம்மன் கோயிலில். அங்கே போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்துச்சு.
அங்கே போய் பார்த்தா கூட்டம், அப்போ எவ்வளோ கூட்டம்னீங்க, அவ்வளோ கூட்டம் அலமோது. எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சிலைக்கும் உயிரில்லாத விஷயத்துக்கும் மக்கள் இவ்வளோ முன்னுரிமை கொடுத்து போகிறாங்களே, நம்ம உயிருள்ள தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்குறோமா? யோசித்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல. இப்போ பார்க்குறே அது அந்த குதிரை தங்கத்தில் பண்ணது அப்படின்றாங்க, அந்த உயிரில்லாத விஷயத்த நம்ம எப்படி தங்கத்தில் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றப்ப எனக்கு தோணுச்சு, பாருங்க எவ்வளோ உயிரில்லாத விஷயத்துக்கு இவ்வளோ இது கொடுக்குறாங்களே, நம்ம உயிருள்ள தேவனுக்கு ஒன்று கூட கொடுக்குறோமா? நம்ம டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா? டு வி ப்ரையாரிட்டைஸ் காட்? நம்ம வந்து தேவனை முன்னுரிமையாக வச்சுருக்கோமா? யோசித்து பார்ப்போம். தேவன் தந்த வாய்ப்புக்கு நன்றி. ஆமென்.